அன்பான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு முழுமையாக நம்புவது தன் கணவனை மட்டுமே. அவள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த நம்பிக்கையில் அப்படியேதான் நடக்கின்றாள். அது கண்மூடித்தனமான அன்பாலும் இருக்கலாம். திருமணம் ஆன நாளிலிருந்து அவள் தன்னை முழுவதும் கணவனுக்காகவே அர்ப்பணித்துக் கொள்கின்றாள். அந்த ஆணிடமிருந்து நம்பிக்கை சிதைந்து விட்டால் கழுத்தில் இத்தாலி ஒரு அலங்காரம் மட்டுமே மாறு தருணமாகின்றது. அந்த வேதனையில்தான் அவள் எல்லையை தாண்டி செல்கின்றாள். கணவன் ஏமாற்றிய பிறகு முழுமையாக நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த உண்மை கதையும் அப்படித்தான். கதையை கேட்கும் முன் இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெயர் நித்யா. நான் கிராமத்தில் வாழ்கின்ற பெண். எங்கள் கிராமம் மிக அழகானதாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று இருக்கும். எங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலிருந்து பார்த்தால் முழு கிராமமும் அழகாக தெரியும். தென்றல் காற்றும், குளத்தில் மலர்ந்திருக்கும் தாமரை பூக்களும், அதிகமாக இல்லாத வாகனங்களும் எங்கள் கிராமம் அழகாகவே இருக்கும். எங்கள் ஊரில் பெண்கள் எல்லோரும் நகரத்துக்கு சென்று படிக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை. எங்கள் சூழ்நிலையும் அப்படித்தான். ஏழை பெண்கள் மேல் படிக்க வசதி இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நகரத்துக்கு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நானும் அப்படித்தான் சென்று படித்து கல்லூரி முடித்தேன். எங்கள் அப்பா விவசாயம். எனக்கு 3 அண்ணன்கள். வீட்டில் ஒரு பெண்தான் நான். வீட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் தீபாவளி, பிறந்த நாள் என்றால் எல்லாவற்றிலும் எனக்கு தான் முதலிடம். எங்கள் அண்ணன்கள் அனைவரும் விவசாயம் வேலைதான் பார்க்கின்றார்கள். யாரும் படிக்கவில்லை. அதனால்தான் என்னை மட்டும் டவுனுக்கு சென்று படிக்க வைத்தார்கள். தினமும் சின்ன அண்ணன் தான் என்னை அழைத்து சென்று அழைத்து வருவார். வீட்டை விட்டு எங்கும் வெளியே போகக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. எனக்கு தேவைகள் அனைத்துமே வீட்டில் உள்ளதை கிடைக்கும். அப்பா அம்மா என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார்கள். எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. பெண்ணாக பிறந்தது என் பாக்கியம் என்று அவர்கள் சொல்லும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது மட்டுமல்ல, இந்த வீட்டில் நான் பிறந்ததனால்தான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என் வாழ்க்கை அந்த நேரம் மிகவும் சிரமமாக தான் சென்றது. எங்கள் கிராமத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு அவ்வளவு மதிப்புகள் இல்லை. பெண் குழந்தை என்றால் பாவம் என்று சொல்லும் எங்கள் கிராமத்தில் நான் மட்டும் எங்கள் வீட்டில் பெண் குழந்தையாக பிறந்தேன். அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நான் பிறந்த பிறகுதான் எங்கள் குடும்பத்தில் நல்ல சாப்பாடு கிடைத்தது. சொத்துக்கள், நிலங்கள் வாங்கி நாங்கள் விவசாயம் செய்கின்றோம். அதனால்தான் எங்கள் அப்பா அம்மா என் 3 அண்ணன்கள் என்னை தங்கத்தட்டில் வைத்து தாங்க செய்கின்றார்கள். என் வாழ்க்கை சிறப்பாக சென்றது. நானும் கல்லூரி சென்று 3 ஆண்டுகள் முடித்து விட்டேன். இப்பொழுது என் கிராமத்தில் என் வீட்டில் நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன். ஆனால் இந்த சந்தோஷம் சில காலங்கள் தான் என்று எனக்கு தெரியாது. எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எங்கள் வீட்டில் அனைவரும் ஆசைப்பட்டார்கள். நானும் அதற்காக தான் காத்திருந்தேன். ஏனென்றால் ஒரு பெண் பிறந்த போதே புகுந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறந்த வீடு நிரந்தரமில்லை. அண்ணன்களுக்கும் திருமணமாகவில்லை. எனக்கு திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருந்தார்கள். அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை வேண்டும். அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்கும்? அதனால்தான் நானும் திருமணத்துக்கு சம்மதம் என்று சொன்னேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போவது எனக்கு மனது கஷ்டம்தான். ஏனென்றால் எங்கள் அப்பா அம்மா அன்புள்ள அண்ணன்களை பிரிந்து போகின்றேன். என்ன செய்ய முடியும்? எல்லா பெண்களுக்கும் இந்த நிலைமைதான். அதனால்தான் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னேன். என்னை நகரத்துக்கு பெண் பார்த்தார்கள். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கின்றார். திருமணம் முடிந்து பெண்ணை வெளிநாட்டுக்கு அழைத்து போவதாக சொன்னார்கள். எனக்கு சற்று பயமாக இருந்தது. அண்ணன், அப்பா, அம்மா அனைவரும் இருக்கும்போது நான் எப்படி செல்ல முடியும்? நான் இந்த சம்பந்தம் வேண்டாம், வேறு எந்த சம்பந்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு முடிவு இந்த திருமணம் விருப்பமில்லை. ஆனால் அப்பா அம்மா அண்ணன்களை விட்டு கடல் தாண்டி போக எனக்கு விருப்பமில்லை. நான் எவ்வளவு சொன்னாலும் வீட்டில் அனைவரும் கேட்கவில்லை. இது நல்ல சம்பந்தம், நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த சம்பந்தம். அதனால் நிச்சயம் எங்களை பற்றி கவலைப்படாதே, அப்பா அம்மாவை நான் பார்த்து கொள்கிறேன். எனக்கு சம்மதம் சொல் என்று எங்கள் பெரிய அண்ணன் சொன்னார்கள்.
நானும் சரி என்று சொன்னேன். பின்பு அன்று மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தார். அவர்கள் பெயர் பாலா. அவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கின்றார்கள். மாப்பிள்ளையுடன் அவர்கள் அம்மா என்னிடம் அன்பாக பேசினார்கள். எங்கள் இருவருக்கும் அன்பு மலர்ந்தது. ஒரு மகள் போல் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள். எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாடப்பட்டது. அன்று திருமண நாளும் வந்தது. வீட்டில் அனைவரும் விழா கோலம் போல் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்கள் கிராமத்தில் முதலாக வெளிநாட்டுக்கு செல்லும் பெண் நான் மட்டுமே. எங்கள் கிராமத்தில் பெண்களை வெளியில் நகரத்துக்கு கூட திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு போவது நான் மட்டுமே. அதனால் கிராமம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் தோழிகள் எங்கள் வீட்டில் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் திருமணமும் எங்கள் கிராமத்தில் நடந்தது. திருமணம் நாளும் வந்தது. எனக்கு மனது படபட என்று அடித்து கொண்டது. ஏனென்றால் இந்த குடும்பத்தை விட்டு நான் செல்ல போகின்றேன். இதுதான் கடைசி நாள். இனி எப்பொழுது அம்மா அப்பாவை பார்க்க வருவேன் என்று சொல்ல முடியாது. அந்த பயம் இருந்தாலும் பெண்ணுக்கு திருமணம் கனவு போல் இருக்கும். திருமண மண்டபத்தில் பாலா எனக்காக காத்திருந்தார்கள். அவருடைய கண்களில் அவ்வளவு காதல் இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, அவர் முதலாக பெண் பார்க்க வந்தபோது கூட என்னை பார்க்கவில்லை. என் பக்கத்தில் அமர்ந்திருந்த போது அவருடைய முழு காதலும் என் கண்களில் தெரிந்தது. திருமணமும் நன்றாக நடந்து முடிந்தது. பின்பு வீட்டில் அனைவரிடமும் மனமின்றி விடைபெற்று சென்றேன். வீட்டில் அம்மா கண்ணீருடன் அனுப்பி வைத்தார்கள். ஏனென்றால் பெண்ணாக நான் வீட்டில் செல்வங்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் மனதில் செல்வமாக வாழ்ந்தவள். பின்பு அனைவரிடமும் விடை பெற்று நான் வெளிநாட்டுக்கு வந்துவிட்டேன். இங்கு எல்லாமே எனக்கு புதிதாக தெரிந்தது. மிக அழகாக இருந்தது. பார்க்கும் இடங்கள்லாம் வண்ண விளக்குகள், அதிகமான கடைகள். முதலாக வெளிநாட்டுக்கு பாலா வீட்டுக்கு நான் வந்தேன். அவருடைய அம்மா என்னை அன்பாக வரவேற்றார்கள். பின்பு வீட்டில் உள்ள அனைவரையும் வேலைக்காரர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார்கள். எல்லா வேலைக்காரர்களும் வித்தியாசமாக இருந்தாலும் சிலர் என்னிடம் அன்பாக பார்த்தார்கள். சில பெண்கள் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தாய் என்று பார்த்தது போல் இருந்தது. நான் அனைத்தையும் கடந்து விட்டேன். அன்று எனக்கு முதலிரவு. பாலாவுக்காக காத்திருந்தேன். பழைய நினைவுகள். அப்பொழுது எனக்கு வந்த என் கிராமம், அம்மா அப்பா அண்ணன், சிறு வயதிலிருந்து நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாலா வந்து என் அருகில் அமர்ந்தார். என் கைகளை பிடித்து, நித்யா, உனக்கு நான் இருக்கின்றேன். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. நான் உன்னை அன்பாக பார்த்து கொள்வேன். என் முழு காதலையும் உன்னிடம்தான் செலுத்துவேன் என்றார். அந்த வார்த்தை எனக்கு முழுமையாக என் வீட்டில் இருப்பது போல் உணர வைத்தது. பின்பு என் கைகளை பிடித்து முத்தமிட்டார். உதட்டில் முத்தம் பதித்தார். பின்பு என்னை அன்பாக அணைத்து கொண்டார். என் மல்லிகைப்பூ வாசமும் தென்றல் காற்றும் என்னை அவர் பக்கம் இழுத்தது. பின்பு முதலிரவு நடந்தது. இருந்தாலும் எனக்கு ஏதோ மனதிற்கு சரியில்லை. அவர் சில நேரத்திலேயே விலகி சென்று படுத்து கொண்டார். பின்பு நான் அதை விட்டுவிட்டேன். ஏதோ முதலிரவு நன்றாகத்தான் நடந்தது போல் எனக்கு தோன்றியது. பின்பு விடிந்ததுக்கு பிறகு நான் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். வீட்டில் அதிகமாக வேலை இல்லை. எல்லாம் தங்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். என் மாமியாருக்கு மருந்து கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது என்ற நாட்கள் ஓடியது. அதில் ஒரு வயதான வேலைக்காரி மட்டும் என்னிடம் பேச முயற்சித்தார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, என் மாமியார் அவர்களிடம் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அவள் தன் வேலைகளை பார்த்து கொண்டு எனக்கு ஏதோ சொல்வது போல் தோன்றியது. இங்கிருந்து ஓடிவிடு என்று அவள் எனக்கு சொல்வது போல் புரிந்தது. ஆனால் என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. அவள் என்னிடம் ஏதோ சொல்ல வந்தாலும் வீட்டில் இருந்து என் மாமியார் பேச விட மாட்டார்கள். உன் மதிப்பு குறைந்துவிடும் என்று ஏதோ காரணங்களை சொல்வார்கள். இதை என் கணவரும் சொல்வார். ஆனால் போக போக இந்த வீடு எனக்கு விசித்திரமாக தோன்றியது. ஏதோ ஒன்று நடக்கின்றது, ஆனால் அது என் கண்ணுக்கு தெரியவில்லை என்று மட்டும் எனக்கு தோன்றியது. பல நாட்கள் நான் அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். அன்றொரு நாள் வீட்டில் மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்பொழுது என் கணவர் வேலை அதிகமாக இருந்தது. நான் வீட்டுக்கு வந்து என் மாமியாருக்கு தேவையான உடைகளை மாற்றி புடவைகளை எடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வேலைக்காரியுடன் நான் அனைத்தையும் கேட்டேன். இங்கு என்ன நடக்கின்றது, ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்றேன்.
அவள் சொன்னாள், உன் கணவரை கேள். இங்கிருந்து உன் அம்மா வீட்டுக்கு போ, அதுதான் நல்லது என்றாள். உன் வாழ்க்கை அதுதான் சிறப்பு. உன் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவள் முதல் மனைவி உயிரோடு இல்லை. இந்த வீட்டில் என்ன நடக்கின்றது என்பது உன் கணவருக்கும் உன் மாமியாருக்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் உன்னை இங்கு கொண்டு வந்தார்கள். இங்கிருந்து நீ போகவில்லை என்றால் உன் உயிர் போய்விடும் என்றாள். அவள் சொன்ன பேச்சை கேட்டதும் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. உலகமே இருண்டு போனது போல் இருந்தது. மயக்கம் வந்தது. சற்று நேரத்திலேயே மருத்துவமனைக்கு சென்றேன். பின்பு என் மாமியாரை அழைத்து வந்தேன். வேலைக்காரி சொன்னதை என் மனதுக்குள் அடக்கி கொண்டேன். அவள் சொல்வது உண்மை என்றால் இந்த வீட்டில் ஏதோ நடக்கின்றது. அவள் முதல் மனைவி எங்கே போனாள்? என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று எனக்கு பயம் வந்தது. அவளுடன் அருகே செல்வதே எனக்கு நடுக்கமாக இருந்தது. சில சமயம் கோபமாகவும் சில சமயம் அன்பாகவும் அவள் இருந்தாள். நான் வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்தவள். இங்கிருந்து நான் எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன். அன்றொரு நாள் நான் என் அறைக்கு செல்லும்போது நான் கண்ட காட்சி எனக்கு அதிர்ச்சியமாக இருந்தது. அவர் 2 கால்களில் முழுக்கால்கள் கீழே இல்லை. இது எப்படி சாத்தியம்? இவருடைய கால்கள் எங்கே போனது? இவர் யார்? என்னை ஏமாற்றி ஏன் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற மனதில் பல கேள்விகள் வந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். அவர் துணிகளை சரி செய்து கொண்டார். அப்பொழுதுதான் நான் கோபத்தில் கேட்டேன், நீங்கள் யார்? உங்கள் கால்கள் எங்கே? உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்ததால் என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றதும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். என் கைகளை பிடித்து இங்கு அமது, நடந்ததை சொல்கிறேன் என்றார். ஆனால் நான் பொறுமையாக கேட்கவில்லை. கோபத்தால் என் தலைக்கு மேல் போனது. பின்பு அவர் உண்மையை சொன்னார். எனக்கு காதல் திருமணம் நடந்தது. என் மனைவிக்கு நான் தேவையில்லை. என் பணம், சொத்துக்கள் மட்டுமே தேவைப்பட்டது. அவள் அதிக செலவுகள், நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, குடிப்பழக்கம் என்று இருந்தாள். நான் விபத்தில் 2 கால்களை இழந்த பிறகு என்னுடன் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு விவாகரத்து வாங்கி கொண்டு வேறொரு திருமணம் செய்து கொண்டாள். அம்மா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார்கள். தனிமையில் நான் தவித்தேன். உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் என் நிலைமையின் காரணமாகத்தான் இந்த முடிவு எடுத்தேன். உன் மீது எனக்கு உண்மையிலேயே காதல் இருக்கின்றது என்றார். உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் வாழு, இல்லை என்றால் உன் வீட்டுக்கு அழைத்து சென்று உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். உனக்கு வேண்டிய உரிமைகள் அனைத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் என்றார்கள். அந்த வார்த்தை என் மனதை நொறுங்கிவிட்டது. கால்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய மனதில் இருந்த காதல் உண்மை என்று எனக்கு தெரியும். நான் சொன்னேன், உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தது என் தவறு. கால்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நான் கால்களாக இருப்பேன். உங்கள் அன்பு, காதல் எனக்கு போதும். உங்கள் பணமும் சொத்தும் எனக்கு தேவையில்லை என்று நான் அவரை அணைத்தேன். அவரும் என்னை அணைத்து கொண்டார். அன்றுதான் அவர் முழுமையாக எனக்கு வாழ்க்கை இன்பத்தை காட்டினார். இன்று வரை நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன். எனக்கு 2 பிள்ளைகள். அவ்வப்போது அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துவிட்டு வருகின்றேன். அண்ணன்களுக்கு திருமணமாகி அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். காதல் என்பது உடல் மட்டுமல்ல, உள்ளத்தால் வந்தால்தான் அது உண்மையான சந்தோஷம். அதை நான் முழுமையாக அனுபவித்து விட்டேன். நன்றி.